மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா நாமத்தில் பக்திபதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகம் சொல்றாங்க. மகாராஜ்யாக இருக்கிறாள். இந்த ஜீவன்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரம் என்ற சகதியில் அப்படி மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள் இல்லையா? அவள் எப்படி கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்வதற்கு அற்புதமான ஒரு நாமம். ஓம் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமஹ. ஓம் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமஹ. மூச்சு விடாமல் இந்த நாமத்தை சொல்லணும். அப்போ இந்த நாமத்தில் சொல்வது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே மூச்சு விடக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். சம்சார அப்படின்னு சொன்னோடனே அந்த சம்சாரம் தெரிய போது. பங்கு அப்படின்னா சேரும். நிர்மக்ன, மக்னன முழுகுதல், நிர்மக்ன இன்னும் நன்றாக முழுகுதல். அடுத்தது சமுத்தரண, கை கொடுத்து நம்மை மேலே தூக்கிவிடக்கூடியவள். பண்டிதா, அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்சாரத்து சாகரம் அப்படின்னு சொன்னாங்க, சமுத்திரம் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல சேரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பங்கன்னு சொன்னோன்னு நமக்கு ஞாபகம் வருது பங்கஜம் அப்படின்னு சொல்லிட்டு, சேற்றில் முளைத்த தாமரைன்னு சொல்றோம் இல்லையா? அது சேற்றில் இருந்து ஜனித்து வெளியே வருகிறது. அதனால பங்கஜா அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப இது போலத்தான் நாம் இந்த சேற்றுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அவளுடைய கருணை வேண்டும். ஏனென்றால் அவள்தான் இதில் நிபுணத்துவம் வாய்ந்தவளாக இருக்கிறாள். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவளை சரணடைய வேண்டும். அப்படி சரணடைந்தால் அவள் கை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறாள். அவள் ஏன் அப்படின்னா, அவள் இந்த சேற்றையெல்லாம் தாண்டினவளாக இருக்கிறாள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சேற்றுக்குள் நிற்கிறோம், வெளியே வர வேண்டும். நாம் வெளியே வருவதற்கு நம்முடைய கைகளை வைக்கக்கூடிய இடமும் சேரில்லாமல் இருக்க வேண்டும். சரி, வச்சாச்சு. இப்ப நான் வெளியே வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காலை நகற்று மேலே தூக்க வேண்டும். ஆனா இங்க என்னால் பண்ண முடியாது. சரி, என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய 2 காலையும் உள்ளேயே இழுத்து வைத்து கொண்டிருக்கும். அப்ப வெளியே இருப்பவள் பலம் கொண்டு நம்மை தூக்கினால் மட்டும்தான் நம்மால் செல்ல முடியும். இல்லை என்றால் நாம் அவளை உள்ளே இழுத்து விடுவோம் இல்லையா? அதுபோல இருக்கக்கூடிய அந்த ஆபத்து காலத்தில் அவள் அந்த சேற்றில் சிக்காமல் வெளியில் நின்று நம்மையும் அந்த சேற்றில் இருந்து வெளியே ஏற்றுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதி ஆச்சாரியால் சொல்லும் பொழுது பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கேள்வி கேட்பாரு, அதற்கு ஒரு பதில். அதில் சொல்லும் பொழுது புத்திசாலியாக இருப்பவன் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கேள்வி கேட்கிறாரு. துவரிதம் கிம் கர்த்தவியம் விதூஷாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதில் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சம்சாரம் சம்ததிட்சேதக, சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிலி மாதிரி வந்துக்கிட்டே இருக்க, மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டே இருக்கு இல்லையா? அதை முதல்ல கட் பண்ணணும், அதை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு ஒரு காரியம் இருக்குமே. அதுக்கு அவர் கேள்வி கேட்கிறாரு. கிம் சம்சாரே சாரம், இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது சொல்லும் பொழுது அழகா சொல்றாரு. பகுஷோபி சிந்தயம் ஆனம் இதமேவ அப்படின்னு சொல்றாரு. சிந்தயமானம் இதமேவ, இந்த ஒன்றை மட்டும் மறுபடி சிந்தனை செய்வதுதான் அப்படின்னு சொல்றாரு. எதை நம்ம சிந்தனை பண்ணணும் அப்படின்னா, இந்த கேள்வி கேட்கிறோம் பாருங்க, சம்சாரத்துல எது சாரம் எது சாரன், அதை மட்டும் திரும்ப திரும்ப நான் சிந்தனை செய்ய நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையின் சாரம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குமா. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதுவும் அவள் மோகமாகத்தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த சாரம் அப்படிங்கிறது என்ன, நம்ம எதற்கு பிறந்தோம், எதற்காக நம்ம பிறந்ததுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கணும். பெரியவா அதுக்கு அற்புதமா விளக்கம் சொல்லுவாரு. இப்போ நம்ம என்ன யோசிக்க போறோம், இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான். எதற்காக நாம் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம், இதனால் ஏதாவது கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் இருக்கும், அதற்காகத்தான் இந்த ஜனனம். அப்ப அந்த பிரயோஜனம் என்ன அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பிரயோஜனத்தை நாம் அடைவோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக யோசிக்கணும். அதாவது இந்த 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்து நமக்கு ஒரு பிறவி கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள். எதற்காக இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த பிரயோஜனத்தை பற்றி யோசிக்கத்தான். அப்போ இந்த அறிவின் மூலமாக அதை யோசித்து அதுக்கு என்ன பண்ணணும், பக்தி செய்யணும். அப்போ பக்தி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, அம்பாளினுடைய சரணார விந்தங்களை இறுகவற்று கொண்டு விடுவோம். அப்போ இதுதான் பிரயோஜனம், அவளை இறுகப்பற்றுவது, அவளுடைய சரணார விந்தங்களை இறுகப்பற்றுவது அப்படின்னு. அப்போ இதை நாம் அடைவோமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா,
அப்போ நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதற்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நமக்கு கஷ்டங்கள் சோதனைகள் எத்தனையோ வரும். எத்தனை வந்தாலும் அந்த சமயத்திலும் மனம் தளராமல் அத்தனையும் நமக்கு நல்லதற்குத்தான் என்று நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும். அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோணக்கூடாது, அந்த இறைவன் மீது கோபம் வரக்கூடாது. அனைத்தும் இதுவும் அவனுடைய கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெரிய அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தில் ஒரு பூ பூக்குது, அதுக்கப்புறம் பிஞ்சாகுது, அதுக்கப்புறம் காயாகுது, அதுக்கப்புறம் பழமாகுது. இத்தனை நிலைகளிலும் அது என்ன பண்ணுது அப்படின்னா மரத்தோடு அப்படி சேர்ந்து தான் இருக்குது. ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து அதால் வெளியே வர முடியுமா அப்படின்னா அது வரவும் அது நினைக்காது, மரமும் வெட்டுறது கிடையாது. நாளாக நாளாக அந்த காய் என்ன ஆகுது அப்படின்னா பழமாகும். பழம் அப்படின்னா அதனுடைய மதுரம் இன்னும் அதிகமாக மாறும். அப்படி மாறும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த மரமானது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பழத்தை உதிர்த்து விடுமா. அப்போ தானாக விழுந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அது போலத்தான். எதில் நம்ம பற்று வச்சுருக்கோமோ அந்த பற்று இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த பற்று நம்ம மனசில் அது போகணும். அப்படின்னா நம்ம மனசில் எல்லோர் மீதும் அன்பு வர வேண்டும். அப்படி எல்லோர் மீதும் அன்பு வர ஆரம்பித்து விட்டால் இந்த பற்று அப்படிங்கிறது போகும். பற்றுங்கிறது வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குறிப்பிட்டவர்கள் மீது மட்டும்தான் நாம் அன்பு வைப்போம். அவர்கள்தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். அது ஒன்று இருப்பதால் தான் நாம் இன்னும் இந்த சக்கரத்திற்கு சுற்றி கொண்டே இருக்கிறோம். இப்போ நமக்கு அது புரிஞ்சிருச்சு, இது கிடையாது. அனைவரின் மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டும். ஏனென்றால் அனைவருக்குள்ளும் இந்த அம்பிகையின் அம்சம் இருக்கிறது இல்லையா, அந்த பிரம்மம் ஒன்று இருக்கிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லோர் மீதும் அன்பு வைக்கும் பொழுது இப்படி அந்த பழமானது அதிகமாக மதுரமாக மாறி தானாக மரத்தை விட்டு விழுந்தது இல்லையா, அதுபோலத்தான் நம்முடைய வாழ்விலும் அந்த பற்றுக்கள் அப்படிங்கிறது அப்படியே விட்டுடும். அது விடுபட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். இப்போ அது வரைக்கும் அந்த மரம் எப்படி இருக்கும், நல்லா வளர்றதுக்கான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அது அப்படியே நல்லா தழைச்சி செழிச்சு வரும். அப்போ அதுவரை நாமும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு சாஸ்திரங்களில் சொன்ன பிரகாரம் பக்தி செய்து கொண்டு வந்து கொண்டே இருந்தால் நமக்கும் இந்த வழி ஒன்று கிடைக்கும். அதாவது இந்த பக்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு பிரயோஜனமான ஒரு நிலை கிடைக்கும். அப்போ நம்ம இந்த பக்தியை விடாமல் செய்து கொண்டே வர வர மனதில் இந்த சுவாமி மீது பிரேமை வர ஆரம்பிக்கும். இத்தனை நாள் ஒரு பயம் இருக்கும், பக்தி செய்யும் பொழுது அந்த தூரம் ஒன்று இருக்கும். அடுத்தது அந்த பிரேமை ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அவன் வேறு நாம் வேறு கிடையாது என்ற அந்த மனதில் எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் அந்த அத்வைத பாவம். அந்த அத்வைத பாவம் வந்துவிட்டாலே அப்போ பழம் மதுரமாக மாறிவிட்டது, மரத்தில் இருந்து உதிரக்கூடிய நேரம் வந்துவிட்டதுன்னு ஆயிரும். அப்போ இந்த கனிதான் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிய வைக்கிறது இல்லையா, அதுபோலத்தான் நம்முடைய மனதிலும் இந்த பக்தியானது எப்படித்தான் பரிணமிக்க வேண்டும். மகாபெரியவா சரணம்.